ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாக்ஸ் கிச்சன். சம்மர் ஸ்பெஷல் குலுகுலுன்னு மேங்கோ குல்ஃபி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருட்கள்: 1 லிட்டர் பால். இந்த 1 லிட்டர் பாலுக்கு 200 கிராம் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க். இதில் நான் 5 ஸ்பூன் அளவுக்கு டீஸ்பூனில் சுகர் எடுத்துருக்கிறேன். 1/2 kg மாம்பழம் எடுத்துருக்கிறேன். கண்டென்ஸ் மில்க் வேண்டானாக்கா நீங்கள் ஒரு 150 கிராம் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்து நீங்கள் செய்யலாம். மில்க் பவுடரை நல்லா கொதிக்க வைக்கணும் பாலில், அப்போ தான் அதற்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லை மில்க் பவுடரும் வேண்டானாக்கா 1 லிட்டர் பாலுக்கு பதில் 2 லிட்டர் பாலை 1 லிட்டர் பாலை நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் அந்த மாதிரியும் செய்யலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இந்த 1 லிட்டர் பாலை நல்லா கொதிக்கணும். 1 லிட்டர் பால் கிட்டத்தட்ட 3/4 லிட்டர் அளவுக்கு வர வரைக்கும் நல்லா கொதிக்கணும். பாருங்க, இந்த பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விடுங்க. இந்த சைடுலாம் இந்த பால் ஆடெல்லாம் வரும், அதையும் கூட நல்லா இந்த மாதிரி கழிச்சு விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அப்பதான் இந்த குல்ஃபி ரொம்ப நல்லா டேஸ்டியா வரும். அதுக்குள்ளாக நம்ம மாம்பழத்தை மேலே தோல் சீவிட்டு பழத்தை டேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாம்பழத்து மேல் தோலெல்லாம் எடுத்துட்டு பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பால் நல்லா கொதிச்சுன்னு இருக்குது. இன்னும் கூட ஒரு 5-10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். இன்னும் கூட நல்லா திக்காகணும் இந்த பால். பாருங்க, இந்த 1 லிட்டர் பால் கிட்டத்தட்ட நல்லா கொதிச்சு திக்கா இருக்குது. இப்போ இந்த நேரத்துல இந்த கண்டென்ஸ் மில்க் இதுல சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூடவே இந்த சுகரையும் சேர்த்துடுங்க. சுகர் நீங்க பார்த்து போட்டுக்கோங்க. மாம்பழம் நல்லா இனிப்பா இருந்துச்சுன்னா கொஞ்சமா குறைச்சிக்கோங்க. இல்லை இனிப்பு கொஞ்சம் குறைவா இருந்ததுன்னா ஒரு 5 to 6 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, டீஸ்பூன். இவ்வளோ நல்லா திக்கா இருக்கு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கிட்டோம். பாருங்க, இதெல்லாம் நல்லா சேர்ந்து கொதிக்குது. இந்த நேரத்துல அரைச்சி வச்சிருக்கிற மாம்பழத்தை இதுல சேர்த்துடுங்க. சேர்த்து ஒரு கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. இப்போ ஒரு அலுமினியம் ஃபாயில் போட்டு மூடிடலாம். மூடிட்டு சென்டர்ல இந்த மாதிரி ஒரு கட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை இதில் எடுத்து வச்சுக்கலாம். ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி எடுக்கலாம். ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துருக்கு. நல்லா ஃப்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ இதை டீமோல்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணியில் இதை இப்படி வச்சு எடுத்துக்கலாம். சீக்கிரமாக விட்டுடும். தண்ணியில் வச்சா சீக்கிரமாக இது டீமோல்ட் ஆகிடும். பாருங்க, இந்த மாதிரி கிரீமியான டேஸ்டியான மேங்கோ குல்ஃபி ரெடி. இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சுவையா சாப்பிடுங்க.